கோழிக்கொண்ட செடி ப்ளஸ் கார்டன் டிப்ஸ் பார்ப்போமா? கீரை விதைங்க மாதிரி பாருங்க, கீரை விதைங்க மாதிரி விதை போட்டால் வரும். சேம் அப்படியே கீரை விதை மாதிரி. பெருங்காய பொடி எப்படி போடுறதுன்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? சப்போட்டா விதைங்களை தண்ணியில் ஊற வச்சுட்டு போட்டோம்னா இது வந்துருக்கு பாருங்கள். சப்போட்டா தண்ணியில் ஒரு 3 நாள் ஊற வச்சிடணும். சப்போட்டா விதைங்களை தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போ எடுத்துருக்குறேன். எடுத்து நம்ம நட்டோம்னா வரும். விதைங்க எப்படி முளைக்க வைக்கிறது, சப்போட்டா விதைங்களை எப்படி முளைக்க வைக்கிறது, பெருங்காய பொடி எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. பெருங்காய பொடி எப்படி முளைக்க வைக்கிறது. இந்த மாதிரி டப்பாவில் பொடி வாங்கிக்கணும். மாஞ்சி அடிக்கி வைக்கிறேன் பாருங்க. பிப்ரவரியிலேயே போட்டேன், அதிகமாக வரலை. போன வாட்டி காய்ச்சி இந்த வாட்டி இன்னும் பூவே விடலை. எல்லாத்துக்கும் அப்படி தான் பெருங்காய பொடி விற்கிறேன். அது இன்னமும் வெள்ளைப்பூச்சி பூச்சி நாங்கள் ஒரு 2 வாரம் இல்லை. இந்த மாதிரி வெள்ளைப்பூச்சி இந்த பொடியை ஓல்ஸ் வச்சுக்கணும். ஓல்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் பொடி போட்டு கொட்டிட்டு இன்னும் மண்ணை மூடிட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினோம்னா செடிங்க பூ பூத்து காய்க்கும். மாதுளங்காய் இப்போ நிற்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. மழை இல்லை. மழை இருந்தால் நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் மழை இருந்தால் தான் நல்லா வரும். மழை இல்லை, மழை கம்மியாக இருக்குது. கேஸ் தட்டுப்பாடு நிலவுது இல்லையா? கேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள டிப்ஸு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு முதல்ல சாக் பீஸை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு கேஸில் ஒரு கோடு போடணும். கேஸ் இருக்கிற பகுதியில் ஈரமாகவே இருக்கும், மற்ற பகுதியில் காஞ்சிடும். அதைத்தான் என்னோட சிஸ்டர் செஞ்சு காமிக்கிறாங்க, பாருங்க. ஈரமாக பண்ணிக்கணும். கேஸ் பார்க்கறது சாக் பீஸை ஈரம் பண்ணிக்கின்னு காயச்சிருச்சு இல்லையா, அந்த இடத்துல அந்த கேஸ் இல்லை, ஈரமாக இருக்கிற இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல ஈரம், இங்கே காஞ்சிருது பாருங்க, அந்த இடத்துல இல்லை. கேஸ் சேமிக்க கூட இப்போ முக்கியம். ஏன்னா கேஸ் இங்கே கிடைக்கிறது இல்லை இல்லையா? அதனால் கேஸ் சேமிப்பு தேவைக்கணும். ஒரே வாட்டி செய்துக்கின்னு சாப்பிடணும். அப்பப்போ தனித்தனியாக செஞ்சோம்னா கேஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ நம்ம கொஞ்சம் சேமிப்பு பண்ணோம்னா எல்லோரும் யூஸ் ஆகும், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஈரம் செஞ்சு போயிடுது. இங்கே தான் ஈரம், இங்கே தான் ஒரு ஈரம் உண்டாது. இந்த ஈரமாக இருக்கிற இடத்துல தான் இப்போ கேஸ் இருக்கிறது. ஈரமாக இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, அதாவது முதல்ல செஞ்ச வேலை என்ன அப்படின்னா, சாக் பீஸை தண்ணியில் நினச்சி கோடு கிழிக்கிறது தான். எவ்வளோ இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு